அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 18 CNN ஒரு வினோதமான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அழுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. பாஜக தமிழ்நாட்டிலே 5 சீட்டு ஜெயிக்குமா? அதுவும் எங்க ஜெயிக்குமா? சென்னை ஜெயிக்குமா? ஸ்ரீபெரும்புதூர் ஜெயிக்குமா? இந்த பகுதியில் ஜெயிக்குமா? எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அது வந்து அந்த நியூஸ் 18 அலுவலகத்தின் வாயில்ல எடுத்தாங்களா? இல்ல கமலாலயத்தின் வாயில்ல எடுத்தாங்களான்றது நமக்கு தெரியல. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, திமுக வந்து 51% வாக்குகளை வெல்லுமாம். பாஜக வந்து 13% வாக்குகளை வெல்லுமாம். அதிமுக வந்து 19% வாக்குகளை பெறுமாம். ஆனா பாஜக 5 சீட்டு ஜெயிக்குமா, அதிமுக 4 சீட்டு தான் ஜெயிக்குமா. டேய் என்னங்கடா இது? எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. அங்க இருக்கவங்க வந்து அந்த விவாதத்தில் கலந்து கொண்டேன். அதில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு தலையை சொரியறதான்னு தெரியல, வி ஆர் ஸ்க்ராச்சிங் ஆர் ஹெட்ஸ்னாங்க. அதான் நான் சொன்னேன், இது நீங்கள் மட்டும் இல்லைங்க, இதை கேட்டால் தமிழ்நாட்டில் எல்லாமே தலையை தான் சொறிவாங்க. அப்படி இருக்கு உங்களுடைய இந்த விந்தையான கருத்து கணிப்பு. அப்புறம் இன்னொரு நியாயமான கோரிக்கையும் வச்சேன். 5 சீட்டு ஜெயிப்பாங்கன்றீங்க, ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் இங்கே போட்டி போட போகிறார்கள், இந்த தடவை வந்து தேர்தலில் போட்டி போட போகிறாங்க அப்படின்றாங்க. திருமதி நிர்மலா சீதாராமனையோ திரு ஜெய்சங்கரையோ இல்லை திரு நரேந்திர மோடி அவர்களையோ இல்லை திரு அமித்ஷா அவர்களையோ இல்லை திரு ராஜ்நாத் சிங் அவர்களையோ இங்கே தமிழ்நாட்டில் போட்டியிட சொல்லுங்கள் சார். இல்லை நம்ம அண்ணாமலையாவது போட்டியிட சொல்லுங்கள் சார். அவர் தான் போட்டியிட மாட்டேன்றாரு. அவரையாவது இங்கே போட்டியிட சொல்லுங்கள். அதான் 5 சீட்டு ஜெயிப்பாங்கல்ல. இந்த 5 பேரை ஏதாவது ஒரு சீட்டில் ஜெயிக்க சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்கா? பாஜக வந்து எப்படி கருத்துக்களை திணித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்கிறோம். அவர்களுக்கு வந்து இங்கே என்ன பலம் என்பது எல்லாருக்குமே தெரியும். பல பூத்துகளில் ஒத்தை வாக்கு கூட வாங்க முடியாத ஒரு பலம். எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு தெரியுமா சார் பிரதமருடைய கூட்டத்திற்கு அப்படின்றாங்க. வரட்டுங்க, அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் ஓட்டு போட்டால் கூட ஒத்த சீட்டு ஜெயிக்க முடியாது. எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து திணிப்பை செய்ய முயல்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இப்படித்தான் தொடர்ந்து கருத்து திணிப்பை செய்து கொண்டே வருகிறார்கள். பல இடங்களில் வந்து அதுவே வந்து ஒரு தோல்விக்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக ஒத்த சீட்டு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.